கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் காலையில 7 மணிக்கு ஆராதனை, சிலருக்கு 5 மணிக்கெல்லாம் ஆராதனை இருக்கும். எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் 6 நாள் எனக்கு நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே, பலன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, ஞானம் தந்தீங்க, நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாலே போதும். அந்த மாதம் முழுக்க அல்லது அந்த வாரம் முழுக்க, அந்த நாள் முழுக்க நம்ம நிம்மதியாக வாழலாம். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் சண்டே சர்வீஸ்க்கே போறதே இல்லை. சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், நல்லா தூங்கணும், 8 மணி வரை தூங்கணும், 10 மணி வரை தூங்கணும், இன்னைக்கு தான் துணி துவைக்கணும், இன்னைக்கு தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, 6 நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். 7வது நாளை அவருடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனத்தை நீங்க கட்டாயம் படிங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் என்ன வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பதான் நம்ம பூமியில மகிழ்ச்சியா வாழ முடியும். அடுத்து 14 வசனத்துல சொல்லுங்க, அப்பதான் நீ கர்த்தர்ல மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயரமான இடங்களில் உன்னை உட்கார பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஞாயிற்றுக்கிழமையை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அன்னைக்கு தான் நம்ம விசேஷத்துக்கு போகணும், அன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு போகணும் நம்ம நினைச்சு வாழ்ந்துடக்கூடாது. அந்த நாளை ஆண்டவருடைய ஆலயத்திலே செலவிட வேண்டும். 2வது குடும்பத்தோடு செலவிட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளாய் நீங்கள் அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியாய் இருக்க பண்ணுவார். பூமியிலே உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வாழ பண்ணுவார். 10 கட்டளைகளிலே ஒன்றாக அதை நமக்கு கொடுத்துட்டார். என்னன்னா, 6 நாள் வேலை செய்வாயாக, 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருப்பாயாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. குடும்பமா போங்க, உங்க கணவர் என்கரேஜ் பண்ணுங்க, பிள்ளைகள் என்கரேஜ் பண்ணுங்க, ஒரு நல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகபலனை தந்து உங்களை மனமகிழ்ச்சியோடு வாழ பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த ஓய்வு நாளை அசட்டை செய்கிறார்கள் ஆண்டவரே. சர்ச்சுக்கு போகாம அந்த நாளை வீணடிக்கிறார்கள் ஆண்டவரே. அன்றைக்கு தான் தூங்குறதுக்கு அந்த நாளை பயன்படுத்துறாங்க ஆண்டவரே. அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள் என்பதை உணர்ந்து அந்த நாளிலே தேவன் ஓய்ந்திருந்ததை நினைத்து தாங்களும் ஓய்ந்திருக்க உதவி தாரும். அவர்கள் மனமகிழ்ச்சியோடு வாழட்டும், சந்தோஷத்தோடு வாழட்டும். இந்த நாளும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியோடு காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியோடு வாழ பண்ணுவார். God bless you.